உண்மையை சொல்லணும்னா அந்த பாரதிராஜ் சார் கிட்டத்தட்ட படம் எப்படி பண்ணியிருந்தாங்களோ அந்த பேட்டர்னான மூவியாக இருக்கும். உண்மையிலே எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், பார்க்க வேண்டிய படமாக இருக்கும் இந்த படம். தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்குது படம். ஆக்சுவலி வட்டார வழக்குன்னு ஒரு படம் பார்த்தேன். நம்ம டிசம்பர் 29 ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பாரதிராஜா சார் எப்படி பண்ணியிருப்பாங்களோ, ஒரு மண்வாசனை பேட்டர்னில் எப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படி பண்ணியிருந்தாங்க. அதில் பெரிய ப்ளஸ் என்னன்னா எல்லாரையும் அவங்க எடுத்த கிராமத்துலேயே அங்கே உள்ள கேஸ்டிங் பண்ணி அங்கேயே நடிக்க வச்சுருக்காங்க. அதுதான் ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. ரீசெண்டாக இப்படி ஒரு மூவி நம்ம பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலி டயலாக்லாம் அவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதில் நடித்தவங்களும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம உண்மையை சொல்லணும்னா அந்த பாரதிராஜ் சார் கிட்டத்தட்ட படம் எப்படி பண்ணியிருந்தாங்களோ அந்த பேட்டர்னான மூவியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி படம் வரணும். அப்போ தான் நமக்கே நானே கிராமத்தில் உள்ளவன் இருந்தாலும் நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு மறந்து போயிட்டு நம்மளை நம்ம மைண்டில் உள்ளதெல்லாம் வெளிக்கொண்டு வந்தது மாதிரி இருந்துச்சு. டயலாக்ஸில் அதில் உள்ள கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறப்ப ரொம்ப யதார்த்தமான மூவி. கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி இந்த படம் காட்டினதுக்கு. இந்த படம் டீமுக்கு ரொம்ப நான் கங்க்ராச் பண்ணிக்கிறேன். ஹீரோவை நடித்தவர் அதே மாதிரி சந்தோஷ் நம்பிராஜன் டூலெட்டில் பார்த்துருப்பீங்க. அவரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ரவீனா ரவி அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. வட்டார வழக்கு அதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மைல்கல்ல தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நிறைய யதார்த்த கிராமப்புறங்கள் இருந்தாலும் வட்டார வழக்கில் அதனுடைய ப்ளஸ்ஸே அந்த வட்டார மக்களுடைய பேசக்கூடிய வசனங்கள் தான். இது வரைக்கும் யாரும் பயன்படுத்தாத வகையில் அந்த குறிப்பிட்ட நிலப்பகுதி மக்களுடைய வாழ்க்கையை அப்படியே தத்துவமாக அப்படியே அச்சுவசலாக நேரடியாக கண்ணில் பார்க்குற மாதிரியே இந்த படத்தை இயக்கியிருக்காரு நண்பர் கண்ணுசாமி, முதல் பட இயக்குனர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் சந்தோஷ் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பு ஒரு குறிப்பிடப்பட்டு சொல்லும்படியாக தன்னுடைய சிறந்த நடிப்பை வழங்கியிருக்காரு. கதைக்கு என்ன தேவையோ அந்த யதார்த்தத்தை கண்மாடி கொண்டு வந்திருக்காரு. படத்தில் நடித்த மற்ற கதாபாத்திரங்கள், அவருடைய நண்பராக வரக்கூடிய சிறிய சிறிய கதாபாத்திரங்கள் எல்லாமே ரசிக்க முடியாமல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு பரிசோதனை முயற்சி. ஒரு சிறிய பட்ஜெட்டில் இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கப்படுறது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழல். இந்த மாதிரி படங்களை நிறைய வரவேற்கணும். மீடியாக்கள் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கணும். கண்ணுசாமி தொடர்ந்து ஒரு நல்ல தமிழ் திரைப்படத்தை, நல்ல மக்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து இது மாதிரி திரைப்படத்தில் பதிவு செஞ்சு அடுத்தடுத்து ஒரு தமிழ் சூழலுக்கு ஒரு நல்ல படங்களை கொடுப்பார்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள். ஹாய், நான் உங்கள் ஆக்டர் விஜய் கௌரிஸ் பேசுகிறேன். வட்டார வழக்கு பார்த்து இன்னும் மைண்டு வெளியே வரல, படத்துக்குள்ளேயே இருக்குது. பருத்தி வீரனுக்கு அப்புறம் மதுரையில் அதே மாதிரி ஒரு கதை களத்தில் ஒரு மண்மனம் மாறாத அந்த என்ன சொல்கிறது நேட்டிவிட்டியை அற்புதமாக கொடுத்துருக்காரு டைரக்டர் கண்ணுசாமி ராமச்சந்திரன். அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அவரோட டெபியூட் ஃபிலிம் இது. டெபியூட் ஃபிலிம் இந்த அளவுக்கு அழகாக எதிர்பார்க்கல, சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. நடிகர் சந்தோஷ் நம்பிராஜன் அந்த கேரக்டராகவே வாழ்வார்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சேங்கை கருப்பையாவாக வாழ்ந்துருக்கிறாரு. ரவீனா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மறுக்க முடியாத உண்மை, ஏன் இசைஞானின்னு சொல்கிறோன்னு இளையராஜா சார் இந்த படத்தில் நான் ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவு அழகாக இசையமைத்து இந்த வருஷத்தோட கடைசி எண்டிங் ஒரு சிறந்த படமாக இதை கொண்டு வரணும்னு ஆண்டோட வேண்டிக்கிறேன். மக்கள் உங்களோட ஆதரவு தேவை. சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி இந்த படத்தை வெளியிடுறாங்க. சக்தி சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். படம் 29ஆம் ரிலீஸ் ஆகுது. மக்கள் உங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வட்டார வழக்கு ஒரு பேசுவை பார்த்தோம். ஒரு யதார்த்தமான கதை. இந்த நம்ம தேவர்மலை படம்லாம் பார்த்துருவோம். போங்கடா அதே பிள்ளை குட்டிங்களை படிக்க விடாங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி கதாநாயகி அப்படிங்கிற ஒரு ஹீரோஸ் இல்லாமல் ஏதோ ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை மாதிரி பார்க்குறதுக்கு நம்ம இந்த கிராமத்தில் பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு சண்டை மாதிரிலாம் ஒரு இது இன்னும் பாஞ்சி ஒரு டைலாக் பேசி அதேமாரி ஒரு ஹீரோஸ் இல்லாமல் நார்மலாக பார்க்குறது ஒரு யதார்த்தமான மாதிரி இருந்தது. நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது.
ஏன்னா அந்த 80s நடக்கிறது இல்லையா, அது இப்போ பார்த்தீங்கன்னா இளையராஜா மியூசிக் வந்து எப்பயுமே நம்மளை ஒரு கவர்ந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மெலடிஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே செமையாக இருக்குது. ராஜா ராஜா தான் அப்படிங்கிற மாதிரி. கதாநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம நண்பர்கள் ஒருவர் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருக்காங்க. அது அப்படியே ஒரு மூலவரிச்சி கொண்ட மாதிரி ஒரு இதாக இருந்தாலும் சரி, ஒரு யதார்த்தமான நட்பு எப்படி இருக்கும், அவங்க எந்த எதிர்பார்ப்போட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஹீரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து 2 பேரும் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த ட்ரெஸ்ஸை சரி பண்ணி நில்லு அப்படின்னு. அப்போ சொல்லுவாங்க இது என்ன மறைச்சி நிற்கிறதுக்கு அப்படிங்கிறது. அப்போ வந்து அவங்க ஒரு அவமானம், அந்த ஊருக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய கால் பட தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அவமானத்தில் நம்ம சூசைட் பண்ணிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து ஒரு யதார்த்தம். ஏன்னா இன்னும் நிறைய கிராமங்கள் அப்படி இருந்துட்டு நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நான் ஒரு என்ன எதிர்பார்ப்போட நம்ம வரமோ அந்த படத்தை வந்து பூர்த்திப்படுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து அடிக்கிற ஹீரோஸ் நடுவில் யதார்த்தமான ஒரு நடிப்பு தான் நம்மளுக்கு வேணும். அது நம்மள ஒருத்தராக சில பேர் இருக்குது. சந்தோஷ் தம்பிராஜன் சிறப்பாக செஞ்சிருக்காரு. அதை அவங்க கதாநாயகி பண்ணவங்களும் அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த சொன்ன இளையராஜோட மியூசிக் ராஜா ராஜா சார் தாங்கிற மாதிரி வாழ்த்துக்கள். என்னோட சார்பாக படக்குழு அனைவருக்கும் வார்த்தைகள். வசனங்கள் வந்து நல்லா இருக்கு. அந்த ஒரு போலீஸ் கேரக்டரில் வர வசனங்கள் சொல்கிறப்ப நான் வந்து நீங்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து நானாக முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த வசனம்லாம் வந்து ரைட்டர் நல்லா கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வட்டார வழக்கு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக அந்த படம் நல்லா இருக்குன்னு நினச்சி தான் வந்து பார்க்க வந்தோம். படமாக பார்க்குறப்போ ஒரு அத்தியாவசியமான ஒரு கிராமத்தை எப்படி பதிவு பண்ண முடியுமான்றது ஆச்சரியமாக இருந்தது. இயக்குனர் உண்மையிலேயே மிக மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. நடித்த நடிகர்கள், டயலாக் பேசினவங்க எல்லாமே அவ்வளோ யதார்த்தமாக அவ்வளோ துல்லியமாக பேசியிருக்காங்க. உண்மையிலே எல்லோரும் பார்க்க வேண்டிய படமாக இருக்கும். இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்குது. படம் எல்லோரும் பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். எல்லோரும் பாருங்கள். இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. ஹாய். இப்போ வட்டார வழக்கு அப்படிங்கிற ஒரு மூவி வந்து ப்ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு இருந்தோம். சந்தோஷ் நம்பிராஜன் சார் வந்து டூலெட் மூவி ஹீரோ அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காருங்க. இதை யதார்த்தமான ஒரு ஸ்கிரிப்ட், ஓகேங்களா, கிராமத்தில் ஒரு பங்காளி சண்டைக்குள்ள நடக்கிறது ஒரு யதார்த்தமான நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ரியாலிட்டியில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கதைக்களத்தை மக்களாகி நீங்கள் வந்து வரவேற்றீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ எப்படின்னா நீங்கள் ஹீரோயிசம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பெரிய லெவலில் இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ண முடியும். பட் சின்ன லெவல்லேருந்து வரவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி யதார்த்தமான ஒரு மூவியை கொடுத்தா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு அவங்க போக முடியும். அதை நீங்கள் ஆதரிக்கணும். ஸோ அப்படிங்கும்போது இதை வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி எடுத்து பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை பாருங்கள், ஆதரித்து நீங்கள் தான் வந்து வரவேற்பு கொடுத்து நல்லபடியாக ஜெயிக்க வைக்கணும். தேங்க்ஸ்.